கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை மீண்டும் நாம் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே கூட மோசேயுக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தார். அவர் பெயர் தான் யோசுவா. அந்த யோசுவா மோசே இறந்ததற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்று அவர்களுக்குரியதான வீத பங்கை பிரித்து கொடுக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அப்பொழுது அவனிடத்தில் முன்பாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சவால் இருந்தது. யோசுவாவை கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப கலக்கமாக இருந்தது. யோசுவாவை பார்த்து கலங்காதே திகையாதே என்று தேவன் சொன்னார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யோசுவாவுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு காரியம் எதிர்கொண்டு வந்தது. அதுதான் யோர்தான் என்று பார்க்கிறோம். அந்த வேளையில் தேவன் யோசுவாவை பார்த்து உற்சாகமாய் சொன்ன வார்த்தைகளை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மகிமைப்படுத்துவேன். பாருங்க, ஒரு சாதாரண மனிதனாகிய யோசுவாவை பார்த்து சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான மக்களை மத்தியிலே அவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் பார்க்கின்ற வேளையில தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதை அறிய வேண்டும். இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற வேளையில, ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கின்ற வேளையில, அவருடைய பிள்ளைகளா இருக்கின்ற வேளையில நாம் போகின்ற வழியிலே நமக்கு பல காரியங்கள் தடையாக வரலாம், பல யோர்தான்கள் வரலாம். அப்படிப்பட்டதான ஒரு சவால் நிறைந்த வேளையில தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் இஸ்ரவேல் மக்களை போல இருந்ததான மக்கள் அவர்கள் கண்கள் காணும்படியாக இன்றைக்கு நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது மிக அருமையான ஒரு வார்த்தை. நான் உன்னை இன்று மகிமைப்படுத்துவேன். இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தவர்களுக்கு இது ஆகும். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நம்மை பார்த்து அவர்களுடைய கண்களுக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அறிந்து அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக இந்த நாளிலே இன்று எங்களை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு நல்ல மகிமையான ஒரு மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக இருக்கட்டும்.